ஹலோ மக்களே, நீங்க என்ன பண்ணாலும் உங்க வீட்ல இருக்கவங்க உங்கள குத்தம் சொல்லிட்டே இருக்காங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எல்லா வேலையும் செஞ்சு தான் வைப்பீங்க. ஆனா, நீங்க செஞ்ச வேலையிலேயே ஒழுங்கா செய்யலன்னு சொல்லுவாங்க. 2வது நீங்க எதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. லைக் பிசினஸ் சம்திங் எதுனாலும். ஆனா, அதுல வந்து நீ செய்யாத, உனக்கு இத பத்தி தெரியாது. அ நீ இத பண்ணினா இப்படி ஆயிடும். உனக்கு எதுவுமே தெரியாம நீ பண்ணாத. நீ பண்ணாலும் அது விளங்காது. அ சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த விதத்துல சப்போர்ட் பண்ணாலும் கூட பரவால்ல. உங்கள எப்பவுமே வந்து டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது மாதிரி யாராவது உங்க வீட்ல இருந்தாங்கன்னா, அவங்கள கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அத செய்யுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு குக்கிங் பிடிக்குது, அத அப்லோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, YouTubeல அப்லோட் பண்ணுங்க. Instagramல அப்லோட் பண்ணுங்க. இல்ல எனக்கு வேற ஏதாவது பிசினஸ் பண்ணி எனக்கு வெளியில சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பண்ணுங்க. அவங்க வேணாம்னு சொன்னா கூட நீங்க அவங்க எதிர்த்து பண்ணுங்க. பண்ணி நீங்க ஒரு பொசிஷன்ல வரும்போது அத அவங்களே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸ்டார்டிங்ல எல்லாருக்கும் அப்படிதாங்க இருக்கும். நம்ம ஏர்ன் பண்ற வரைக்கும், அதாவது நம்ம சம்பாதிக்கிற வரைக்கும் நம்மள குட்டி 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 உன்னால முடியாது, உன்னால முடியாது, முடியாது, முடியாது. உனக்கு என்ன தெரியும்? இதுல இவ்ளோ விஷயம் இருக்கு, இவ்ளோ இருக்கு. இதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். நம்ம சொல்லி சொல்லியே எல்லாம் தெரிஞ்ச நம்மளையே எதுவுமே தெரியாதவங்களா ஆக்கிடுவாங்க இந்த வீட்ல இருக்கவங்க. அதனால உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கு. எப்பவுமே வந்து நம்ம கணவரோட சம்பாத்தியத்தை மட்டும் தான் நம்பி இருக்கோம். நமக்குன்னு ஒண்ணு இல்லையேன்னு யோசிக்கிற பெண்கள், இன்னைக்கே இப்படி விடுங்க. உங்களுக்கான பாதையை நீங்களே சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணலையா? தேவையில்ல. உங்களோட சப்போர்ட்டே போதும். உங்களோட சொந்த நம்பிக்கை போதும். உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க. உங்கள நீங்களே சப்போர்ட் பண்ணிக்கோங்க அப்பப்ப. உன்னால முடியும், உன்னால முடியும்னு சொல்லி நீங்களே சப்போர்ட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி தான் சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது மக்களே. எது வேணாலும் பண்ணலாம், என்ன வேணும்னாலும் பண்ணலாம். லைக் நீங்க கேக் பிசினஸ் பண்ணலாம், சாக்லேட் பிசினஸ் பண்ணலாம், இயரிங் செஞ்சு பிசினஸ் பண்ணலாம், ஹேர் ஆயில் பிசினஸ் பண்ணலாம். நிறைய இருக்கு, நிறைய 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 இருக்கு. சர்ச் பண்ணி பாருங்க. அதுல எது உங்களுக்கு உங்களால பண்ண முடியும், உங்களோட வசதிக்கு எது பண்ண முடியுமோ, உங்களுக்கு எதுல கான்பிடென்ட் அதிகமா இருக்குமோ அதை ஒண்ணு சூஸ் பண்ணுங்க. அதுல ஒரு 1 மந்த் சர்வை பண்ணுங்க. அதால இந்த பிசினஸ் உங்களால கண்டினியூவா பண்ண முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா அதையே கண்டினியூ பண்ணுங்க. அதுல ஒரு குரூப் வரும் பாத்தீங்களா? அப்போ உங்க வீட்ல இருக்கவங்க உங்களை சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸ்டார்டிங்ல சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் பண்றோம்னா உங்களை ஸ்டார்டிங்ல கண்டிப்பா சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. நீ வீட்ல இருக்க வேலையை பாரு, குழந்தைங்க பாத்துக்க, இது போதும், நான் சம்பாரிச்சு எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கையில ஒரு 100 ரூபாய் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை வரும் பாத்தீங்களா? அன்னைக்குதான் நமக்கு தோணும். சோ வீட்ல இருக்க பெண்களுக்கு சுய சம்பாத்தியம் ரொம்ப முக்கியம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். இது 2மே நமக்கு ரொம்ப முக்கியம். இது 2த்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அதே சமயத்துல வீட்டையும் நம்ம விட்டு விடக்கூடாது. எல்லா வேலையும் செய்யுங்க. எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஃப்ரீ டைம் கண்டிப்பா இருக்கும். அந்த டைம்ல உங்களுக்கான டைமா சூஸ் பண்ணி நீங்க உங்களோட பிசினஸ ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட கெரியரை சூஸ் பண்ணுங்க. நாளைக்கு யாரையுமே நம்ம நம்பி இருக்கக்கூடாது. ஒருவேளை இவங்கெல்லாம் நம்மள விட்டுட்டு போயிட்டா கூட நம்ம கையில நமக்கான ஒரு சம்பாத்தியம் இருக்கணும். நாளைக்கு நம்ம யார்கிட்டயும் கையேந்தி நிக்க கூடாது. சோ இன்னைக்கே உங்களோட பிசினஸ ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.